கடந்த வாரம் சங்கீதம் 44 அதிகாரத்தை நாம் தியானித்தோம். இன்ற வாரம் சங்கீதம் 45 நாம் சற்று தியானிப்போம். ஒரு ராஜாவை குறித்ததான ஒரு துதியாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 வசனம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அவர் என்ன சொல்றாரு, நான் கவியை பாடுறேன், ஒரு ராஜாவை குறித்து நான் ஒரு கவி பாடுறேன். எப்படி இருக்காது, என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எவ்வளோ வேகமாக எழுத முடியுமோ அவ்வளோ வேகமாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போன்றது என் நாவு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு ராஜாவையும் குறித்து, ஒரு ராஜகுமாரத்தை குறித்தும் அவர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிற ஒரு கவியை நாம் இங்கே பார்க்குறோம். ராஜா எப்படி இருக்கிறாரு, அவர் சௌந்தரியம் உள்ளவர். 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சௌந்தரியம் உள்ளவர். அவருடைய உதடுகளில் எப்பொழுதுமே என்ன பண்ணுது, அருள்மொழி பொழிகிறது. ஸோ அவர் சௌந்தரியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அருள் பொழியக்கூடியதாக இருக்கிறது, ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்றாரு அவரு. அடுத்தது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஏன் தேவன் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னும் போது, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கிறது, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வார்த்தையா இருக்கிறது, மற்றவர்களுக்கு நன்மை படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, மற்ற ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம சொல்றாரு. ராஜா ஒரு என்ன பண்றாரு, ஒரு யுத்த மனுஷராக இருக்கிறார், ஜெயிக்கிறவராக என்ன பண்றாரு அவரு இருக்கிறார், நீதி உள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவருடைய அம்புகள் எப்படி இருக்குது, கூர்மையானவைகளாக இருக்கிறது. அந்த அவருடைய ராஜாவுடைய அம்புகள் எப்படி இருக்குது, கூர்மையானவைகளாக இருக்கிறது. ஸோ ஆகவே அந்த அம்புகள் கூர்மையாக இருக்கிறது என்ன பண்ணுது, ராஜாவுடைய சத்துருக்களுடைய இருதயத்தை போய் பாய்கிறதாக இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் ராஜ்யத்தின் செங்கோல் எப்படி இருக்கிறது, நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. ஸோ ராஜா எப்படி இருக்கிறார் பாருங்க, அவர் சௌந்தரியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் அருள்மொழி பொழிகிறதா இருக்கிறது, ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது, அந்த மற்றவர்களுடைய காயத்தை ஆற்றுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஒரு சமாதானத்தை கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ராஜாவும் இப்படி காரியம் இருக்கிறபடினால கர்த்தர் என்ன பண்றார், அவரை என்றென்றைக்குமாக அவரை ஆசீர்வதிக்கிறார். 7ஆம் வசனம் தான் சொல்லுது, நீர் நீதியை விரும்பி. அப்போ அவர் என்ன பண்றாரு, நீதியை விரும்புகிற தேவனா இருக்கிறாரு, அநீதியில் பிரியப்படுகிற தேவனாக இல்ல. அந்த ராஜா எப்படி இருக்கிறாரு, நீதியை விரும்புகிற ராஜாவாக இருக்கிறார். அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறாரு. அதான் தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். ஸோ அந்த ராஜா எப்படி இருக்கிறாரு, நீதியை விரும்புகிற ராஜாவாக இருக்கிறாரு, அக்கிரமத்தை வெறுக்கிற ராஜாவாக இருக்கிறாரு. ஆகவே என்ன பண்றாரு, தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஸோ அவர் ராஜா அவர் அரண்மனையிலிருந்து புறப்படுறார். புறப்படும் பொழுது அவர் வஸ்திரம் எப்படி சென்டடிக்கப்படுது, அவர் மகிழும்படி அது வாசனை பொருந்தியதாக இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி சொல்லுது, வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவை எல்லாவற்றையும் கொண்டு என்ன பண்ணுது, வாசனை ஏற்றப்படக்கூடியதாக அவர் வஸ்திரம் விளங்குகிறது. ஸோ இந்த ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோம். 8 வசனம் என்ன சொல்லுது, ஒரு ராஜாவை குறித்து ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது, ஒரு ராஜா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ராஜாவுடைய நாயைக்குள்ள ராஜகுமாரத்திகளும் உண்டு. அவங்க எப்படி பண்றாங்க, ஓப்பெரின் தங்கம் அணிந்தவர்களாக அவங்க என்ன பண்றாங்க, அவர் ராஜா வலது பரிசத்துல நிற்கிறாங்க. குமாரத்திக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, பா நீ உன் தகப்பன் வீட்டெல்லாம் மறந்துடு, அவரை சார்ந்து கொள், ராஜாவை சார்ந்து கொள். அப்ப ராஜா என்ன பண்ணுவாரு, உன் அழகில் பிரியப்படுவார், அவர் ஆண்டவர், அவர் தான் என்ன பண்ண உன்னுடைய ஆண்டவர். ஆகவே நீ என்ன பண்ணு, உன் ஜனத்தை மறந்து விடுன்னு சொல்றாரு. தீர்க்குமாரத்தை என்ன பண்ணுவாங்களாம், காணிக்கையை கொண்டு வருவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. சொல்றாங்க ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறா, உள்ளான பூரண அழகுள்ளவள். வெளிப்புறமான அழகு குறித்து இங்க சொல்லலை, ஒரு ராஜாவுக்கு ஏற்ற ஒரு ராஜகுமாரத்தியுடைய அழகு எப்படி இருக்குதா, உள்ளான பூரண அழகுள்ளவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாவை போலவே அவளும் என்ன பண்றாரு, அப்போ அவளும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தை எப்படி இருக்கும், அருள்மொழி பொழியக்கூடாதா தான் இருக்கும். அவளும் நீதியில பிரியப்படுகிறவளா தான் இருப்பான், அவளும் அக்கிரமத்தை வெறுக்கிறவளா தான் இருப்பாள். ராஜாவை பத்தி பார்த்தோம், ராஜகுமாரத்தை குறித்து பார்த்தோம். இப்போ அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். ஸோ அப்படின்னா என்ன, அடுத்த ஒரு தலைமுறை, இந்த ராஜா போனது பிற்பாடு அவருடைய குமாரர்கள் அவருக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, அவருடைய ஸ்தானத்தில் இருப்பாங்க. அவங்களை என்ன பண்ணுங்க, பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். ஸோ என்ன, ஒரு ராஜா ஒரு நீதியுள்ள ஒரு ராஜாவா இருக்கும் பொழுது, அக்கிரமத்தை வெறுத்து ஜனங்களுக்கு நீதியை செய்கிற ஒரு ராஜாவா இருக்கும் பொழுது, ராஜகுமாரத்தையும் ராஜாவுக்கு ஏற்ற ஒரு குணசாலியா இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை என்ன பண்றார், உயர்த்தி வைக்கிறார். அடுத்த ராஜாவுக்கு பிற்பாடு வருகிற தலைமுறையில் அவங்க பிள்ளைகள் பூமி எங்க என்ன பண்றாங்க, பிரபுக்களாக இருக்கிறாங்க. ஸோ ஆகவே என்ன பண்றாரு, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளும் என்ன பண்ணுவேன், இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள ராஜாவை குறித்து என்ன பண்ணுவேன், நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் உண்மை
துதிப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிரைஸ் பண்ணுவாங்க, அவர் பண்ண நன்மைகளை எடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்ற. ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு ராஜகுமாரத்தி எப்படி இருக்கணும், ஸோ ராஜாவும் ஒரு ராஜகுமாரத்தையும் எப்படி இருக்கணும்ன்றத இந்த சங்கீதத்தில் அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவனுடைய புகழ்ச்சி என்னென்றைக்கும் உள்ளா இருக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்றாருங்க, ஒரு காரியத்தை ரொம்ப சுருக்கமாக இந்த சங்கீதத்தில் எடுத்துரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் சங்கீதம் 46 குறித்து நாம் தியானிப்போம். மீண்டும் சந்திப்போம்.